ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிடிடியில் நேற்று நைட் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. திருமலா ஸ்ரீவாணி பவனில் தினமும் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஏர்லி மார்னிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 800 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் கொடுக்குறாங்க. ஆதார் ஜெராக்ஸோட க்யூவில் நின்று ஒருத்தருக்கு 10,500 காலையில் டிக்கெட் வாங்கினோம்னா கொடுத்து சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணி போல் கிட்டக்குள்ளே சேக்கரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். இந்த டிக்கெட்டில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ஆஃப்லைன் திருமலா ஸ்ரீவாணி பவனில் கொடுத்துட்ருக்கிற டிக்கெட்ஸ் ஆன்லைனில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. டெய்லியும் காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் புக்கிங் ஓப்பனில் இருக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் ஆஸ் யூஷுவல் 800 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை சாயந்தரம் 4 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி கிட்டக்குள்ளே சேக்கரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். ஒரு லாகின்ல 4 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, பேஸ்ட் ஆன் ஆதார் அண்ட் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அது எக்ஸாக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜனவரி 9ஆம் தேதி புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் திருமலாவில் கொடுத்துட்ருக்கிற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இனி கவுண்டரில் கொடுக்க மாட்டாங்க. டெய்லியும் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம போகணுன்னு நினைக்கிற அன்னைக்கு காலையில் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை சாயந்தரமே இந்த டிக்கெட்டில் நேரில் போய் சேவிக்கலாம். இந்த ஆன்லைன் புக்கிங் வேறு. இது டெய்லி கொடுக்கக்கூடிய ஆன்லைன் புக்கிங் ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரெகுலராக இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஆன்லைனில் 23ஆம் தேதி போல் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆன்லைனில் அட்வான்ஸாக 3 மந்த்ஸ் முன்னாடி புக் பண்ணிக்கலாம். அது சேம் தான். திருப்பதி ஏர்போர்ட்டில் கூட டெய்லி 200 டிக்கெட்ஸ் போல் காலையில் 7 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் பிஎன்ஆர் நம்பர்லாம் வச்சு அங்கே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. திருமலாவில் ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி பவனில் கொடுத்துட்ருக்கிற ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் தான் இனிமேல் கவுண்டரில் கொடுக்க மாட்டாங்க. அந்த டிக்கெட்டை டெய்லியுமே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. கோட்டா காலையில் 9 to 2 நம்ம அவைலபிலிட்டி பொறுத்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே பெருமாளை சேவிக்கலாம். இதுவும் ஆன்லைனில் கொடுக்குற டிக்கெட் தான். 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொடுக்குறதும் ஆன்லைனில் கொடுக்குற டிக்கெட் தான். பட் ரெண்டுக்குமே வேறு மாதிரி இருக்கும் புக்கிங். ஜனவரி 9ஆம் தேதி எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் எப்படி புக் பண்ணணுங்கிறது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் இனி கவுண்டரில் ஸ்ரீவாணி டிக்கெட் வாங்க முடியாது. அந்த டிக்கெட்டை ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம என்றைக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே டிக்கெட்டை வாங்கிட்டு அன்னைக்கே திருப்பதி பெருமாளை நேரில் கிட்ட போய் சேவிக்கலாம். அண்ட் டெய்லி ஓப்பன் பண்ணுற இந்த புக்கிங் வேறு. 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ரெகுலராக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் வேறு. அடுத்து நாளையிலேருந்து ரெகுலராக இனி கீழ் திருப்பதியில் இலவச தரிசனத்துக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம். இந்த டோக்கனை வாங்கிட்டு கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. ஜென்ரலாக இப்போ ஃபியூ மந்த்ஸில் இந்த டோக்கன் மத்தியானம் 1 to 3 க்ரௌடை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நாளைக்கு மறுபடியும் ரெஸ்யூம் ஆகிறதுனால எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கொடுக்குற டோக்கன் 9ஆம் தேதி தரிசனத்துக்கு உண்டானது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கீழ் திருப்பதியில் டோக்கன் நாள் வாங்கிட்டு மறுநாள் இனிமேல் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அண்ட் அடுத்து வைகுண்ட துவார தரிசனம் பற்றின அப்டேட். நாளைக்கு நைட்டு 11:59 போல் வைகுண்ட துவாரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நேற்றெல்லாம் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆவரேஜாக ஆச்சுன்ட்டு ஒருத்தர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 20 மணி நேரம் ஆகுது. சிலா தோரணம் கிட்ட லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. துவார தரிசனத்தில் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா 20 ஹவர்ஸ்னால் கூட நாளைக்குள்ளார நம்ம ஷியோராக துவார தரிசனம் செய்திடலாம். நாளைக்கு நைட்டு 11:59 போல் துவாரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வைகுண்ட துவார தர்ஷன 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க காலையில் 8:30-9 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அண்ட் ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து கை குழந்தைகளுக்கு உண்டான தரிசனம் என்ஆர்ஐ தரிசனம்லாம் வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆஃப்லைனில் ரூம் கூட ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னாங்க மார்னிங் எடுக்கிறவங்க குறிப்பாக.
நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 82,022 பேர் உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.48 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 20,230 பேர். டிடிடியில் வேறு எந்தாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலாவில் இனி கவுண்டரில் கொடுக்க மாட்டாங்க. அதே டிக்கெட்டை தினமுமே ஆன்லைனில் கொடுக்க போகிறாங்க. காலையில் 9 to மத்தியானம் 2 மணிக்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் புக் பண்ணிக்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி இந்த புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணணுங்கிற ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். கவுண்டரில் போய் ஏர்லி மார்னிங் நாள் நைட்லாம் நிற்காமல் ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணிவிட்டு போய் பெருமாள் அன்றைக்கி சாயந்தரமே தரிசனம் செய்கிறதுக்கு இது 1 month ட்ரையல் பேசிஸில் செய்கிறாங்க. ஓகே ஆச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங்ஸ் அமையும் அப்படின்ட்டு நோட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆச்சு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு, வைகுண்ட துவார தரிசனத்தோட அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தர்ஷனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.